ராஜாவாகிய உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கட்டும்? தயவு கிடைக்கட்டும். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை நிறைய ஜெபிக்கணும். மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்களே பாருங்கள். ஒரு சாதாரணமான உலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் கறியை போட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கறது, அவரை நேரத்தில் போகிறது, அவரை அட்ராக்ட் பண்ணணும், அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும். அப்போ ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன முயற்சி எடுக்கிறோம்? அப்போ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக தேவையானது என்னென்னா, கர்த்தர் கண்களே எனக்கு தயவு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில், இன்னும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க, என் தேவன் என்னை ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தரனை ஆசீர்வதித்தார். ஆமென்.